ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 19 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, சிட்டி யூனியன் பேங்க் இருக்கான்ல, அவன் வந்து அப்பாயின்ட் பண்ணுறான். யார் அப்பாயின்ட் பண்ணுறான்னா, ஸ்ரீ ரவீந்தர் ஜடேஜா வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் 2026 இந்த வருஷத்துக்கு சிட்டி யூனியன் பேங்க்கு பிராண்ட் அம்பாசிடராக வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. எத்தனை வருஷத்துக்குன்னா, டைம் டியூரேஷன் வந்து 2 years. எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 16th March 2026 ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, டு பூஸ்ட் பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டுக்காக இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. தென் எஸ்பிஐ இருக்காங்க, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்ன்றது ஒரு சப்சிடரி ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி தான் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ். அவன் வந்து லான்ச் பண்ணுறான்னா இன்ட்ரடியூஸ் ஸ்பெஷல் உமன்ஸ் மோடுன்னு ஒரு எம்பவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறான். என்ன பேர்? உமன்ஸ் மோடு ஆன் இட்ஸ் மொபைல் ஆப் அண்டர் இன்ஃபினிட்டி 8 இனிஷியேட்டிவ் கீழே உமன்ஸ் மோடுன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறான். யாருன்னா எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ். யாருன்னா இவன் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவனோட ஒரு சப்சிடரி. இந்த இனிஷியேட்டிவ் நேம் என்ன? இன்ஃபினிட்டி 8 இனிஷியேட்டிவ். என்ன ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உமன்ஸ் மோடுன்னு ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. டார்கெட் யாருன்னா உமன் இன்வெஸ்டர் டார்கெட் பண்ணி இதோட லீடர்ஷிப் யார் பண்ணுறாங்கன்னா, புவனேஸ்வரி எம்டி அண்ட் சிஇஓ வந்து புவனேஸ்வரி, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. தென் பில்ட் யூசிங் மொத்தமாக வந்து 6000 உமன் இன்வெஸ்டரை வந்து கம்பைன் பண்ண போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா, பாரைன் கேபிட்டல் இருக்கான்ல, அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறான். எது மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னா, இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கான்ல, மணப்புரம் ஃபினான்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறான். யாருன்னா பாரைன் கேபிட்டல். எவ்வளோ பர்சன்டேஜுக்குன்னா 41.66% ஆஃப் ஸ்டேக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறான். இந்த ப்ரைஸ் எவ்வளோக்கு கிட்டே இருக்கும்னா 4385 crores கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணுறான். என்னன்னா, பாரைன் கேபிட்டல் அக்யூர் பண்ணுறதுக்கு யாரோடதுன்னா ஜாயின்ட் கண்ட்ரோல் ஆஃப் மணப்புரம் ஃபினான்ஸோடது. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 41.66%. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 236. மொத்தமான வந்து ப்ரைஸ் எவ்வளோனா 4385 crores. தென் இந்தியா சப்மிட்டட் செவன்த் நேஷனல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, டு த கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக 7th நேஷனல் ரிப்போர்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. தென் அவுட்லைங் த ப்ராசஸ் டுவர்ட் த குளோபல் பயோடைவர்சிட்டி டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். அலைன் வித் எது கூட அலைன் ஆயிருக்குன்னா, கும்னிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் கீழே தான் வந்து இந்த 7th நேஷனல் ரிப்போர்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்போ அடாப்ட் ஆச்சுன்னா, யார் அடாப்ட் பண்ணதுன்னா COP15 அடாப்ட் பண்ணது இது. இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, மொத்தமாக ஃபாரஸ்ட் கவரேஜ் அண்ட் ட்ரீ கவர் எவ்வளோ இருக்குன்னா 8,27,357 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. அதில் வந்து 25.17 வந்து நம்ம இந்தியா வந்து ஏரியா வந்து ஷேர் பண்ணுது. நம்ம வெட்லேண்ட் ராம்சர் சைட் இருக்குல்ல, ராம்சர் சைட் வந்து 26 இருந்து 2014. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 98 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன் எவ்வளோ ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா 24.1 மில்லியன் ஹெக்டர் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் டு 26 மில்லியனுக்கு. அப்புறம் ஒன்லி NBT1 ஸ்பேஷியல் பிளானிங்கோ அண்ட் NBT2 ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன் ஆர் கரண்ட்லி. இந்த ட்ராக் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா 2030 நம்ம எதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோன்னா ஸ்பேஷியல் பிளானிங் ஒன்று பண்ண போகிறோம். NBT1 அது. NBT2 வந்து ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன் ஆர் கரண்ட்லி அந்த ட்ராக். இந்த ட்ராக்குள்ளே 2030 இதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. தென் கேபினெட் அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா, கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆர் சேர்டு பை யார் சேர் பண்ணுறதுனா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சேர் பண்ணியிருக்காரு. ஆஸ் அப்ரூவ்டு த 1718 crores வந்து ஆஸ் மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம கிராப் வந்து ஏதோ ஒரு டிசாஸ்டர் மூலயமா, ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி மூலயமா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கிராப்புக்கு மினிமமான ஒரு சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கொடுப்பாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸு. இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் காட்டன் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா. யார் ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுனா காட்டன் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா தான் ரீஇம்பர்ஸ் பண்ணுறான். என்ஷோர் த டைரக்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு காட்டன் ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எதனா டிசாஸ்டர் மூலயமா எதனா டிஸ்அட்வான்டேஜ் நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கொடுக்காங்க. அதுக்காக ஒரு டோட்டல் அவுட்லே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 1718.56 crores வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் அப்ரூவ் பண்ணுறதுனா கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது அமௌண்ட் வந்து 1718. தென் ஏஜென்சி யாருன்னா காட்டன் கோஆபரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதோட ஏஜென்சி. ப்ரொக்யூர்மெண்ட் சேலு, இந்த நம்ம காட்டனோட வெயிட் எல்லாம் பேலில் தான் சொல்லுவோம், இந்த மூட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ பேலில் தான் சொல்லுவோம். ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறோன்னா 32.84 lakh வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். நியர்லி அப்ராக்சிமேட்டாக 33 lakh பேல். ஃபார்மர்ஸ் கவர்டு எவ்வளோ ஃபார்மர்ஸ் கவர் ஆக போகிறாங்கன்னா 7.25 lakh ஃபார்மர்ஸ் வந்து இதில் கவர் ஆக போகிறாங்க.
அப்புறம் ஹையஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட் எதுனா நம்ம குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ், கேபினெட் அப்ரூவ் பண்றான். என்ன அப்ரூவ் பண்றான்னா 2584 crores ஸ்மால் ஹைட்ரஜன் பவர் ஸ்கீம்னு ஒன்று அப்ரூவ் பண்றான். டு ஆட் 1500 மெகாவாட் கெப்பாசிட்டியை வந்து ஆட் பண்றது. எந்த பீரியட்குள்ளனா 2030 2031 அண்ட் பூஸ்ட் கிளீன் எனர்ஜி இன் இந்தியாவை பூஸ்ட் பண்றதுக்காக கேபினெட் கமிட்டி என்ன பண்றான்னா 2584.6 crores வந்து ஸ்மால் ஹைட்ரஜன் ஸ்கீமுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றான். அதோட டார்கெட் என்னன்னா 1500 மெகாவாட்டை வந்து அடிஷனல் கெப்பாசிட்டியா வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு. எதுக்காகனா ஃபோக்கஸ் ஆன் கிளீன் ரினியூவபிள் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு எனர்ஜிக்காக. இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் பாருங்களேன் 2026 27 இந்த வருஷத்துல இருந்து 31 வரைக்கும் மொத்தமாக 5 இயருக்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் நியூஸ் நான் பார்க்கணுமா, கேபினெட் வந்து மறுபடியும் அப்ரூவ் பண்ணுறான். எவ்வளோ அப்ரூவ் பண்ணுறான்னா 3360 crores வந்து அப்ரூவ் பண்ணுறான். எதுக்காகனா பாவியா ஸ்கீம்காக. பாவியானா பாரதிய அந்தியோதிகா விகாஸ் யோஜனா கீழே. இது என்னன்னா டு டெவலப் 100 கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க், வேர்ல்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து நம்ம இந்தியாவை சுற்றி வந்து ரெடி பண்ணுறதுக்காக. எத்தனை 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை ரெடி பண்ணுறதுக்காக இந்த பாவியா ஸ்கீம் கீழே வந்து 33,660 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் என்ன 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இது இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் பாருங்களேன், இந்த 2026 வரும். அப்போ 2026 இருந்து 32 வரைக்கும் டோட்டலாக 6 years. தென் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து லான்ச் பண்ணுறான்னா ரீசா டைம்லெஸ் ட்ரைபல்னு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறான். இது என்னன்னா ப்ரீமியம் சிக்னேச்சர் பிராண்ட், ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் பேர் ரீசா டைம்லெஸ் ட்ரைபல்னு ஒரு பிராண்ட் ரிலீஸ் பண்ணுறான். எங்கே ரிலீஸ் பண்ணுறான்னா சுந்தர் நர்சரி நியூ டெல்லியில் ரிலீஸ் பண்ணுறான். எதுக்காகனா அந்த இனிஷியேட்டிவ் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா டிஆர்ஐஎஃப்இடி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். என்னன்னா டு பொசிஷன் ட்ரைபல் டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து லக்ஸரியாக வந்து மாற்றுறதுக்காக. அதுவும் வந்து லக்ஸரி ப்ராடக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறான். அந்த ப்ரீமியம் சிக்னேச்சர் பிராண்டு பேர் வந்து ரீசா டைம்லெஸ் ட்ரைபல்னு ரிலீஸ் பண்ணுறான். தென் இது யார் லான்ச் பண்ணுறதுனா லான்ச் ஆஃப் ரீசா டைம்லெஸ் ட்ரைபல் பிராண்டு. எதை ஃபோக்கஸ் பண்ணினா ப்ரொமோட் ட்ரைபல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி ப்ராடக்டாக வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இதோட எய்ம் என்னன்னா டு கனெக்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப்பு வித் குளோபல் டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. இதில் என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 5 waves. எரி சில்காம், இந்த சில்க்லாம் இருக்குல்ல, பட்டுலாம் இருக்குல்ல, எரி சில்காம் ஃப்ரம் அசாம், முகா சில்காமு, சந்த்பகா பாஸ்மணியா, அப்புறம் கொட்பாடா, சந்தலா காட்டனு, இதெல்லாம் வந்து வேவ்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. எம்ப்ராய்டரிஸ் என்ன தோடா எம்ப்ராய்டரிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, கான்கிரா வந்து தமிழ்நாடு தான். ஸ்பெஷலைஸ்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோக்ரா ஆர்ட் சத்தீஸ்கர்ல இருந்து, லோங்பி போட்ரே வந்து மணிப்பூர்ல இருந்து, துக்பிராஸ் கட்லரி வந்து லடாக்ல இருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஷிப் சாகர்ன்றதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இதை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸு, கோஆப்ரேஷன், மார்டைன் செக்யூரிட்டிக்காக வந்து செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஷிப் இந்த சாகர்ன்றதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சாகர்ன்றது என்னன்னா செக்யூரிட்டி க்ரோத்து ஃபார் ஆல் ரீஜியன்ன்றது தான் சாகர்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு த மார்டைம் கோஆபரேஷன் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி. இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து மார்டைம் கோஆபரேஷனும் ரீஜனல் செக்யூரிட்டி இருக்கிறதுக்காக இந்த சாகர்ன்ற ஷிப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாஸ் அஷ்யூம்டு சேர்மன்ஷிப்பும் ஆக போகிறாங்க. எந்த பீரியட்ல இருக்குன்னா 2026 2028 வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து இந்தியா தான் சேர்மனாக இருக்க போகிறான். இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா March 16 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. இது எத்தனாவது எடிஷன்? செகண்ட் எடிஷனு. தென் பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரி இந்த எக்ஸசைஸில் யாரெல்லாம் இந்த எடிஷனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுனா மொரீஷியஸ், சீஷெல்ஸு, மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, அலாங் வித் நம்ம இந்தியன் நேவியும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் இந்தியா அக்ரிடெக் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிசீவ்ட் த மேஜர் பூஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறான்னா அப்ரூவ் பண்ண போகிறோம். எதை அப்ரூவ் பண்ண போகிறான்னா நானோ என்பிகே ஃபெர்டிலைசர் இருக்குல்ல. இப்போ நானோ என்பிகேனா ஒரு பாட்டில் தான் இருக்கும், ஒரு 300 ml பாட்டில் தான் இருக்கும். அதுலேயே வந்து நம்ம ஒரு ஃபீல்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நானோ டெக்னாலஜி. நம்ம யூரியா எடுத்துக்கிட்டா வந்து 45 kg பேக் இருக்குல்ல, அதுக்கு கன்வர்ஷன் தான் வந்து நானோ ஃபெர்டிலைசர். கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா அப்ரூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா நானோ என்பிகே ஃபெர்டிலைசரை வந்து டெவலப் பண்ண சொல்லி அப்ரூவ் பண்ணுறான். யார்கிட்ட சொல்கிறான்னா இஃப்கோ கிட்ட. இஃப்கோனா யாருன்னா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேஷன் லிமிடெட் கிட்ட சொல்லி நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணு. அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கான். எதுக்கு இல்லைனா ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் கொடுத்துருக்கான். யாருக்குன்னா இஃப்கோ கொடுத்துருக்கான். எதுக்காகனா நானோ என்பிகே ஃபெர்டிலைசரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி.
தென் இஃப்கோ பற்றி பார்ப்போமா. மிஸ்டர் கேஜே பட்டேல் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இஃப்கோ. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 2015 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் நடராஜன் சந்திரசேகரன் இருக்காங்கல்ல, யாருன்னா சேர்மேன் ஆஃப் டாடா சன், ஹாஸ் பீன் அவார்டட் அட் அன் ஹானரரி நைட்வுட் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. யார்கிட்ட இருந்துன்னா யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து டாக்டர் சந்திரசேகரன், நடராஜன் சந்திரசேகரன் வந்து ஹானரரி நைட்டிங்வுட் அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்காகனா ஹைலைட் த டாடா குரூப் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இந்த யூகே எக்கனாமியில் நம்ம டாடா குரூப் வந்து ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கிறதுனால இவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. இது மூலயமா அந்த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் மூலயமா கொடுத்துருப்பாங்க. ரெகனைஸ் த பூஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் யூகே எக்கனாமிக் டைஸ்க்காக வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. யாரு கொடுத்துருப்பாங்கன்னா கிங் சார்லஸ் III இருக்காங்கல்ல, யூகேவோட பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அவார்டு பேர் என்ன, ஹானரரி நைட்டிங்வுட் KBE. யாரு கொடுத்துருப்பாங்கன்னா என் சந்திரசேகரன் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் இந்தியா வில் பி என்ஃபோர்ஸ்ட் அப்ரூவ் த லிஸ்ட் ஆஃப், இந்தியா என்ன என்ஃபோர்ஸ் பண்ண போகுதுன்னா அப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ALLM லிஸ்ட் 3 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா நம்ம சோலார் இன்கார்ட்ஸு இந்த வேஃபர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வந்து இந்த இந்த ALLM லிஸ்ட் 3 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா June 1, 2028 ஸ்டார்ட் ஆக போகுது. இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி. இதோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா பிரலாத் ஜோஷி. தென் இது எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா திஸ் மூவ் எய்ம்ஸ் டு பூஸ்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ALLM லிஸ்ட் 3 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் இது செக்டர் என்ன, சோலார் மேனுஃபேக்சரிங் இன்கார்ட்ஸ் வேஃபர்ஸ்க்காக. பாலிசி என்னன்னா ALLM லிஸ்ட் 3. இது யாரு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவல் எனர்ஜி. எப்போ எஃபெக்ட் ஆக போகுதுன்னா 2028 ஸ்டார்ட் ஆக போகுது. தென் என்னென்ன பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறான். என்ன லான்ச் பண்ண போகிறான்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 24x7 LPG ATM வந்து இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இருக்குல்ல, நம்ம LPG சிலிண்டர் இருக்குல்ல, அதை வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ATM வந்து ரிலீஸ் பண்ண போகிறான். இந்த ஒடிஷாவில் வந்து போன வருஷம் வந்து கிரெயின் ATM ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த குருகிராம் எங்கே ரிலீஸ் பண்ண போகிறான்னா குருகிராம் ஹரியானாவில் வந்து LPG ATM வந்து ரிலீஸ் பண்ண போகிறான். எங்கன்னா குருகிராமில் மேக்கிங் த மேஜர் இனோவேஷன் இந்த ஃபியூல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அப்புறம் கன்சியூமர் கன்வீனியன்ஸுக்காகவும் ரிலீஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு LPG ATM ஆட்டோமேட்டட் வெண்டிங் மிஷினை லான்ச் பை யாருன்னா BPCL, பாரத் பெட்ரோலியம் பவர் கார்பரேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறான். எனேபிள் எதுக்காகனா குயிக்லி எக்ஸ்சேஞ்சு, இந்த சிலிண்டரை வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு 2 to 3 minutes வந்து அந்த பேங்க்குக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். அவைலபிள் 24/7. தென் கயான் பாரதம் நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் செக்யூரிட்டி. கயான் பாரதம்னா என்ன, இந்த மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ்லாம் வந்து நம்ம பாரம்பரியம் அந்த ஓலைச்சுவடி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் கயான் பாரத மிஷன். இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அகைன் யாருக்கு லான்ச் பண்ணுறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அதை லான்ச்சு தான் கயான் பாரதம் நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் சர்வே வந்து லான்ச் பண்ணுறாங்க ஆன் 16th March. எதுக்காகனா டு மேஜர் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ரிசர்விங் இந்தியாஸ் வாஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த லிஸ்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. தென் இதோட எய்ம் என்னன்னா டு கிரியேட் டிஜிட்டலைஸ்டு ரெப்ரோசிட்டரி அண்ட் இந்தியன் மேனுஸ்கிரிப்ட். அந்த மேனுஸ்கிரிப்ட்லாம் எடுத்து டிஜிட்டலாக மாற்றுறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு எய்மு. எதெல்லாம் கவர் பண்ணணும்னா இன்ஸ்டியூஷன், டெம்பிள், மான்ஸ்டரியர்ஸ் அண்ட் ப்ரைவேட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணணும். இதோட டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 month டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட டார்கெட் என்னன்னா 10 million மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட ஒரு டார்கெட்டு. இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மிஷனுக்காக வந்து 491.66 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக 6 வருஷத்துக்கு. லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் லான்ச் பண்ணுறான். தென் NPCIயோட BIM சர்வீஸ் லிமிடெட் இருக்கான்ல, NBSL, a subsidiary of National Payment Corporation of India has appointed. யார் அப்பாயின்ட் பண்ணுறான்னா மகேந்திர சிங் தோனியை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து BIM பேமெண்ட் ஆப்புக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறான். யார் இது இனிஷியேட்டிவ் பை யாருன்னா NPCIயோட ஒரு சப்சிடரி. எதுக்குன்னா நெக்ஸ்ட் க்ரோத் ஃபேஸ் ஆஃப் BIM ஆப்புக்காக. நெக்ஸ்ட் க்ரோத் நம்ம தான் BIM ஆப் வந்து இந்த 5% வந்து UPIயில் டார்கெட் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, அதுக்காக. தென் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா March 15 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னன்னா சேஃப்டி ப்ராடக்ட் கான்ஃபிடென்ட் கன்சியூமர் தான் இதோட தீம். எதோ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்ஷூரிங் இந்த ப்ராடக்ட் சேஃப்டி அண்ட் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ்க்காக. இது ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் ஆகுதுன்னா 1983 தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆகுது. அப்புறம் நேஷனல் வேக்சினேஷன் டே எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா March 16 தான் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னன்னா இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் ஹியூமன்லி பாசிபிள். ஹியூமனைசேஷன் ஃபார் ஆல் ஹியூமன்லி பாசிபிள் தான் இதோட தீம்.
என்னத்தை கமெமரேட் பண்ணுறாங்கன்னா, பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று 1995 வந்து கமெமரேட் பண்ணாங்க. பல்ஸ் போலியோ வாஸ் லான்ச் இன் என்னைக்குன்னா 1995. இந்தியா பிகம் த போலியோ ஃப்ரீ. எப்போ போலியோ ஃப்ரீயாக மாறுச்சுன்னா 2014. யார் ரிலீஸ் பண்ணுறதுன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி 2014 இந்தியா வந்து போலியோவிலேருந்து வெளில வருது அப்படின்ற மாதிரி. இம்யூனைசேஷன் கவரேஜ் வந்து எவ்வளோ ரீச் பண்ணுறாங்கன்னா 98.4% வந்து 2026 வந்து ரீச் பண்ணிட்டாங்க இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் who was appointed as a brand ambassador of City Union Bank வந்து யார் பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் ஆயிருக்காருன்னா ரவீந்திர ஜடேஜா. அப்புறம் செபியோட உமன்ஸ் மோடுன்னு ஒரு இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் மோட் வாஸ் லான்ச் அண்டர் விச் இனிஷியேட்டிவ்? எந்த இனிஷியேட்டிவ் கீழேனா இன்ஃபைனிட் எய்ட் இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. விச் ஃபார்ம் அக்யூஸ் ஜாயின்ட் கண்ட்ரோல் ஆஃப் மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸை வந்து இந்த பிரெயின் கேபிட்டல் வந்து ஜாயின்ட் கன்சர் கொடுத்து வாங்க போகிறோம். எவ்வளோனா 41.66% ஆஃப் ஸ்டேக் வாங்க போகிறோம். மேக்ஸிமம் ஸ்டேக் ஆஃப் பிரெயின் கேபிட்டல் வந்து அக்யூர் எவ்வளோனா 41.66%. தென் இந்தியா பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். யாரை ரிலீஸ் பண்ணுறதுனா சிபிஇ. தென் டார்கெட் ட்ராக்கிங் 2030 என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா NBT1 NBT2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆஃப் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1718 crores வாஸ். எதுக்காகனா காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட்காக வந்து 1718 crores வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருப்பான். யாருன்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான். தென் ஹையஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் ஸ்டேட் யாருன்னா நம்ம தான் பார்த்தோமே குஜராத். தென் டார்கெட் கெப்பாசிட்டி அண்டர் SHP எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் ஹைட்ரஜன் ஃபேஸ் இந்த பிளான்ட்டுக்காக எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 1500 மெகாவாட்டு. பாவியா ஸ்கீம் எய்ம்ஸ் டு டெவலப் ஹவு மெனி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை டெவலப் பண்ணுறதுன்னா 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. அவுட்லே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 33,660 crores வந்து கொடுத்துருக்காங்க. ரைசியா இஸ் இனிஷியேட்டிவ் லான்ச் பை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனா ரைசியான்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ரைசியான்றது வந்து ஒரு லக்ஸரியான ஒரு பிராண்டு. ட்ரைபல் ஆர்ட்டோட லக்ஸரியான ஒரு பிராண்ட் தான் ஒரு ரைசியான்றது. அதோட எந்த மினிஸ்ட்ரி கீழே வரனா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். சாகர்னா என்ன? செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் ரீஜியனு. நானோ NPK ஃபெர்டிலைசர் வாஸ் டெவலப் பை யார் டெவலப் பண்ணுறதுனா இஃப்கோ இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சந்திரசேகர் ரிசீவ்டு UK ஹானரரி வந்து யார்கிட்டேருந்து வாங்குறான்னா KBE கிட்டேருந்து வாங்குறான். ALLM லிஸ்ட் 3 வில் பி என்ஃபோர்ஸ்டு ஃப்ரம் எப்போ என்ஃபோர்ஸ் ஆக போகுதுன்னா June 1, 2028 இது என்ஃபோர்ஸ் ஆக போகுது. தென் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் LPG ATM எங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா குருகிராம் ஹரியானாவில். எஸ்டிமேட்டட் மேனுஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா நம்மகிட்ட 1 crore எஸ்டிமேட்டட் மேனுஸ்கிரிப்டை வந்து கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் பிம்முக்கு யார் அப்பாயிண்ட் ஆகுறதுனா வந்து மகேந்திர சிங் தோனி. வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே எப்போனா March 15 தான் வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷனல் வேக்சினேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா March 16.